எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசும்படி எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சத்தமா சொல்லுங்க, தீவிரமாய் நடப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சின்னவன் யாரு? இந்த சிறியவன் யாரு? சின்னவன் என்பதற்கு என்ன காரியம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சின்னவன் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல கவனிங்க. எபிரேயத்தில் கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. QATAN, கட்டான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு 5-6 விதமான மீனிங் இருக்கு. இந்த சின்னவன் என்பதற்கு முதலாவது என்ன அர்த்தம்னா, அற்பமானவன் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது, சின்னவன் என்பதற்கு முக்கியம் இல்லாதவன் என்று அர்த்தம். மூணாவது, சிறப்பில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நாலாவது, குறிப்பிட முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். ஐந்தாவது, வெறுக்கப்படுகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆறாவது, அருவருப்புடன் பார்க்கப்படுகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். மறுபடியும் சொல்றேன். சின்னவன் என்பதற்கு அற்பமானவன், முக்கியமில்லாதவன், சிறப்பில்லாதவன், குறிப்பிட முடியாதவன், வெறுக்கப்படுகிறவன், அருவருப்புடன் பார்க்கப்படுகிறவன். இப்படிப்பட்டவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், சின்னவன் 1000ஆய் மாறப்போகிறான். அல்லேலூயா. சின்னவன் 1000மும் அற்பமானவன், முக்கியமில்லாதவனை கர்த்தர் எப்படி மாற்ற போகிறாராம்? 1000ஆய் மாற்ற போகிறார். 1000 அப்படின்னா 1000 பேருக்கு தலைவன் என்று அர்த்தம். 1000 பேருக்கு. அப்ப அற்பமானவனை யாருக்கு தலைவனா மாற்ற போறாரு? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது சிறியவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறியவனுக்கு ஜயீர் அப்படின்னு சொல்லுவாங்க. SAIR, ஜயீர். ஜயீர் அப்படின்னா, இந்த சின்னவன் சொன்ன பாருங்க, என்னெல்லாம் சொன்னோம்? அற்பமானவன், முக்கியமில்லாதவன், சிறப்பில்லாதவன், குறிப்பிட முடியாதவன், வெறுக்கப்படுகிறவன், அருவருப்புடன். இவை எல்லாமே யாருக்கு சொல்லப்படும்? சிறியவனுக்கு சொல்லப்படும். ஆனா ஒரு சேஞ்ச். சின்னவன் என்று சொல்லும்போது இங்க சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அர்த்தங்களும் குறிப்பிட்ட காலங்களில் மாறிடும். 1 வருஷத்திலேயோ இல்ல 2 வருஷத்திலேயோ இல்ல 3 வருஷத்திலேயோ அந்த சின்னவனுடைய காரியம் மாறிடும். குறிப்பிட முடியாத தன்மை மாறும், அருவருக்கப்படுகிற தன்மை மாறும், கைவிடப்பட்ட நிலைமை மாறும், கண்ணீர் வடிக்கிற நிலைமை மாறும், துக்கம் மாறும், கவலைகள் மாறும், போராட்டங்கள் எல்லாம் மாறிடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல. ஆனா சிறியவன் என்பதற்கு அது மாறாது, அது வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவன் வாழ்க்கையே கைவிடப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். அவன் வாழ்க்கையே முழுவதுமாய் மறக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். அவன் வாழ்க்கையே தள்ளப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். அவன் வாழ்க்கையே ஒரு முக்கியம் இல்லாதவன ஒரு வாழ்க்கையாய் அவன் வாழ்க்கை இருக்கும். இப்படிப்பட்டவனை பார்த்தான் கதை சொல்றாரு, சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அடுத்தது சொல்றாரு, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் முக்கியம் இல்லாதவங்களா இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்க சொந்தத்துல, உங்க உறவினர்கள் மத்தியில, நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல, எந்த இடங்களிலும் நீங்க முக்கியமற்றவர்களா இருக்கலாம், எண்ணமற்றவர்களா இருக்கலாம், கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், உங்களை யாரும் தேடி வராம இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க தேவைப்படாதவங்களாவே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்னதான் 1000 பேருக்கு தலைவனாய் நான் மாற்ற போகிறேன், ஒன்னதான் பலத்த ஜாதியாய் நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்களில் நீங்கள் நானும் சின்னவனும் சிறியவனுமா என்ன செய்யப்படுகிறோம்? மாற்றப்படுகிறோம். அநேகருடைய கேள்வி, பிரதர்
என் வாழ்க்கையில என்னுடைய நிலைமையை பார்த்து என்ன முக்கியம் இல்லாதவனா என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. என் சூழ்நிலையை பார்த்து என்ன அருவருக்கிறாங்க. என் குடும்பத்தின் நிலையை பார்த்து இவன்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், இவன் சின்னவன், இவனுக்கு தகுதி கிடையாது, இவனுக்கு படிப்பு கிடையாது, இவனுக்கு வேலை கிடையாது, இவன் குடும்பம் சின்ன குடும்பம், இவன் குடும்பம் கோத்திரத்தை பார்த்தீங்கன்னா சின்ன கோத்திரம், இவன்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்மளை அநேக இடங்கள் என்ன செய்யலாம், ஒதுக்கி வைக்கலாம். ஆமென். அநேக நேரங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம். அநேக நேரங்களில் நீங்க செய்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் படுத்தாம இருக்கலாம். நீங்க தான் அந்த காரியத்தை செஞ்சிருப்பீங்க, நீங்க தான் பெஸ்டா பண்ணுவீங்க. ஆனா ஒரு காரியம் வரும் பொழுது நீங்க மறைக்கப்பட்டவங்களாய், நீங்க ஒதுக்கப்பட்டவங்களா, நீங்க முக்கியமற்றவர்களா நீங்க காணப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளியினத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருகிற காலம் வரும். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை என் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி? அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சின்னவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்னவன். அந்த சின்னவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதனையும் எப்படியும் பயன்படுத்துவார் என்பதற்கு அந்த சின்னவன் ஒரு அடையாளம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தா இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் கர்த்தராகிய நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். யார் தான் செய்வா? சத்தமா சொல்ல, யார் செய்ய போறா? மனுஷன் செய்ய போறதில்ல. யாரு செய்வா? அவர் சொல்றார், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. அதனால ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். ஏதோமியனை அருவருக்காயாக, அவன் உன் சகோதரன். எகிப்தியனை அருவருக்காயாக, அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய். 3ஆம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். ஆமென். நல்லா கவனிங்க. வேதத்தில் அநேக பிரமாணங்கள் உண்டு. கிட்டத்தட்ட 613 பிரமாணங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த 613 பிரமாணங்கள்ல ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா, ஏதோமியனை அருவருக்க கூடாது, ஏன்னா அவன் உன்னுடைய சகோதரன். எகிப்தியனை அருவருக்காயாக, அவன் தேசத்தில் நீ பரதேசியாயிருந்தாய். அந்த ஏதோமியனும் அந்த எகிப்தியனுடைய 3ஆம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். ஆமென். நீ ஏதோமியனை வெறுக்காத. ஏதோமியனை யாரு? ஏசாவின் சந்ததி. ஏசாவின் சந்ததியை நீ வெறுக்காத. எகிப்துல நீ 400 வருஷம் அடிமையா இருந்தல்ல, உன்னை கொடுமைப்படுத்தினாங்கல்ல, அவனையும் நீ என்ன செய்யாத, வெறுக்காத. ஏன்னா அவனுடைய 3ஆம் தலைமுறையின் பிள்ளைகள் எங்க வருவாங்களாம்? கர்த்தருடைய சபைக்கு. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களோட அங்க வருவாங்க, தேவனுடைய பிள்ளைகளா மாறுவாங்க. அவங்க மறுபடியும் உன் கூட வந்து பழகுவாங்க, உன் கூட இருப்பாங்க. அதனால ஒரு நாளும் இந்த ஏசாவினுடைய சந்ததியையும் எகிப்தியனையும் நீ என்ன செய்யாத, வெறுக்காதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, 3ஆம் தலைமுறையில் பிள்ளைகள் எங்க வருவாங்க? சபைக்குள் வருவாங்க. அப்படி 3ஆம் தலைமுறையில் பிறந்த ஒரு பிள்ளை சபைக்குள் வந்தது. அது யார்? நிறைய பேர் சொல்லுவீங்க, அது யாரும் இல்லை. நான் உங்களுக்கு விளக்குறேன். 3வது தலைமுறையில் கர்த்தர் யாரை சபைக்குள் கொண்டு வந்தார்? அந்த ஆளை தான் நம்ம என்ன போறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். சரி, இந்த ஏசாவின் சந்ததியை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். ஏசா யாருடைய பிள்ளை? ஆபிரகாம் இல்லையா? ஈசாக். ஈசாக்கு 2 பிள்ளைங்க. யாரெல்லாம்? ஏசாவும் யாக்கோபும். இந்த ஏசா யார் அப்படின்னா, தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தவன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்தவன், தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவன். இன்னும் சொல்ல போனா அவன் பிறக்கும் பொழுதே அடிமைகளாய் இருப்பான் சொல்லி தான் யார் பிறகுறான்? ஏசா பிறகுறான்.
அப்ப ஏசாவினுடைய சந்ததி பார்த்தீங்கன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்த சந்ததி, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்த சந்ததி, எல்லா ஆசீர்வாதங்களும், ஏன் ஒரு ஆசீர்வாதம் கூட அவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சந்ததியாக ஏசாவின் சந்ததி மாற ஆரம்பிக்கிறது. இப்ப ஏசாவின் சந்ததி அப்படிப்பட்ட சந்ததியா இருக்கும் பொழுது ஏசாவுக்கு ஒரு பிள்ளை பிறகுறான். அந்த பிக்சர் போடுங்க. ஏசாவுக்கு ஒரு குமாரன் வருகிறான். அவன் பேர் எலிப்பாஸ். யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? ஏசாவுடைய குமாரன் யாரு? எலிப்பாஸ். எலிப்பாஸ்க்கு ஒரு குமாரன் பிறகுறான். அவன் பேர் என்ன? கேனாஸ். என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. கேனாஸுக்கு ஒரு குமாரன் பிறகுறான். அவன் பேர் என்ன? எப்புன்னே. எப்புன்னேக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவன் பேர் என்ன? சத்தமா. அப்ப ஏசாவின் சந்ததியில எலிப்பாஸ் வருகிறான். எலிப்பாசின் சந்ததியில கேனாஸ் வருகிறான். கேனாசின் சந்ததியில எப்புன்னே வருகிறான். எப்புன்னேயின் குமாரன் காலேப். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆளோட பேர் என்னன்னா காலேப். சத்தமா சொல்லுங்க, காலேப். அநேகருக்கு கேள்வி இருக்கும், காலேப் ஏசாவின் சந்ததியா யாக்கோபின் சந்ததியா? நான் உங்களுக்கு போக போக சில காரியங்களை காமிக்கிறேன், சரியா? அப்ப நல்லா கவனிங்க. காலேப் யாருடைய சந்ததி அப்படின்னா ஏசாவினுடைய சந்ததி. யாருடைய சந்ததி? சத்தமா சொல்லுங்க. ஏசாவினுடைய சந்ததி தான் இந்த காலேப். இந்த காலேபை குறித்து சொல்லும் போது நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, எப்படிப்பட்ட சந்ததியை சேர்ந்தவன். முதல்ல ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தவன். அப்படிப்பட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்த சந்ததியில் தான் யார் வர்றா? காலேப் வருகிறான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏசா இழந்தவன். அவனுடைய சந்ததியில யார் வர்றா? சொல்லுங்க, காலேப். தகப்பனுடைய யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவன். அந்த சந்ததியில யார் வர்றா? காலேப். தேவனுடைய ஆசீர்வாதம் ஏசாவுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சந்ததியில யார் வர்றா? காலேப். இப்படி ஒன்றுக்குமே உதவாத, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சந்ததியிலிருந்து, ஒரு கோத்திரத்திலிருந்து, ஒரு தலைமுறையிலிருந்து வந்த ஆளுதான் இந்த காலேப். ஆமென், ஆமென். இந்த காலேபினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் காலேபுக்கு ஒரு கேள்வி இருக்குமாம். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 14:14. ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரன். அப்போ காலேப் யாருடைய குமாரன்? கேனாசியனாகிய எப்புன்னேயின் குமாரன். கேனாஸ் யாருடைய சந்ததி? ஏசாவின் சந்ததி, சரியா? அப்ப ஏசாவின் சந்ததியிலிருந்து வந்த கேனாசினுடைய குமாரன் தான் எப்புன்னே. எப்புன்னுடைய குமாரன் தான் காலேப். சரி, வாசிங்க. காலேப் கர்த்தரை படி. நல்ல கவனிங்க. காலேபை குறித்து வேதம் ஆரம்பிக்கும் பொழுது எப்புன்னேயின் குமாரன் காலேப். வேதத்துல எந்த ஒரு மனிதனை குறித்தும் ஒரு தகப்பனுடைய பெயரை சேர்த்து இவ்வளவு அதிகமா சொன்னது கிடையாது. ஏதோ ஒரு முறை சொல்லப்படும், இல்லைன்னா 2 முறை சொல்லப்படும், அவ்வளவுதான். அதற்கு மேல எந்த மனிதனையும் தகப்பனுடைய பெயரை வச்சு என்ன செய்யப்படாது, சொல்லப்படாது. தலைமுறைகளை சொல்லும் போது வேணா இன்னாருடைய குமாரன் சொல்லப்படுமே தவிர வேற ஒரு நாளும் தகப்பன் பெயர் சொல்லப்படாது. ஆனா காலேபை குறித்து எழுதும் போதெல்லாம் கர்த்தர் எப்புன்னேயின் குமாரன் காலேப், எப்புன்னேயின் குமாரன் காலேப், எப்புன்னேயின் குமாரன் காலேப்னு சொல்லி எப்புன்னேயின் குமாரன் என்று அழைக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த எப்புன்னே என்பதற்கு ஒரு அர்த்தம், கர்த்தர் என் பக்கம் எப்பொழுது திரும்புவார். கர்த்தர் எப்பொழுது என் பக்கம் திரும்புவார். இன்னொன்னு சொல்ல போனா, கர்த்தர் எப்பொழுது என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எப்பொழுது என்னை நோக்கி பார்ப்பார். நான் அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறேன், நான் அவரை உத்தமமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எப்பொழுது என் பக்கம் திரும்புவார். காலேபுடைய கேள்வி எல்லாம், ஆண்டவரே உமக்கு சொந்தமான பிள்ளையாய், உமக்கு சொந்தமான சொத்தாய் நான் எப்பொழுது மாறுவேன்? காலையில எழும்பின உடனே காலேபுடைய கேள்வி அதுதான், ஆண்டவரே எப்பொழுது என் பக்கம் திரும்புவீர்?
சாயந்தரம் தூங்கும் போது அதே கேள்வி, ஆண்டவரே எப்பொழுது என் பக்கம் திரும்புவீர்? ஒவ்வொரு நாளும் காலை தேவனிடத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கேள்வி என்ன கேள்வி? ஆண்டவர் எப்ப என்னை ஆசீர்வதிப்பார்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுது என் வாழ்க்கையில நிறைவேறும்? காலையை போல தூங்கும் போதும் படுக்கும் போதும், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கு, ஆண்டவரே எப்ப மாறும்? கேட்காதவங்க யாரும் இருக்கீங்களா? எப்ப என் வாழ்க்கை மாறும்? எப்ப இந்த தருத்திரம் மாறும்? எப்ப இந்த கஷ்டம் மாறும்? எப்ப இந்த கண்ணீர் மாறும்? எப்ப இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறும்? எப்ப என் பிரச்சனை மாறும் சொல்லி கேட்காதவங்க யாரும் இருக்குமா? காலை எழும்பின உடனேயே ஒரு கேள்வியோட எழும்புவோம், ஆண்டவரே என் வாழ்க்கை எப்ப மாறும்? என் வேலையில எப்ப வளருவேன்? எப்ப என் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவேன்? எப்ப என் பிள்ளைங்க ஆசுதமா இருப்பாங்க? என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? எப்ப எப்ப எப்பன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு அநேக நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இதுதான் காலேபினுடைய கேள்வியும். யூதர்கள் சொல்றாங்க, அவனை வாழ்க்கை முழுவதும் கேட்டுக்கிட்டே இருப்பானா. ஒரு மனிதன் போய் கேட்பானா, ஐயா எப்ப என் வாழ்க்கை மாறும்? மனிதரிடத்துல, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல, மற்ற கோத்திரங்களிடத்துல போய் கேட்பானா, ஐயா எப்ப என் வாழ்க்கை மாறும்? கர்த்தர் என் பக்கம் எப்பொழுது திரும்புவார்? எப்ப திரும்புவார்? எப்ப என்ன ஆசீர்வதிப்பார்? எப்போ என் பிள்ளைய பார்ப்பாரு? அவர் கண்ணு ஏமல எப்போ பிரதர் படும்? எப்போ அவர் செவிகள் எனக்கு திறக்கும் பிரதர்? இந்த கேள்வியோடு கூட அநேக நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. எப்பன்னு கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற பதில், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், உங்களுக்கு நியமித்த காலத்தில், பெர்ஃபெக்டான நேரத்தில், ஏற்ற காலத்தில் செய்து முடிப்பேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க எப்பங்கிற கேள்விக்கு பதில் சீக்கிரம் வரப்போகுது. என்னைக்குங்கிற கேள்விக்கு பதில சீக்கிரம் கொடுக்க போகிறார். என் ஜெபம் எப்ப கேட்கப்படும் கதறீங்களே, இந்த கதறலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற காலம் சீக்கிரமாய் வருகிறது. ஆமென். இந்த காலை ஒவ்வொரு நாளும் கேட்கிறான், எப்ப எப்ப எப்ப. இப்போ காலேபை பார்த்து ஒரு கேள்வி, காலேப் ஏன் இந்த கேள்வி ஆண்டோட கேட்டுக்கிட்டே இருக்க? காலை எழும்பின உடனே ஆண்டோட கேட்கிற, ஏன் என் வாழ்க்கை எப்ப மாறும்னு கேட்கிற? தூங்கும் போதும் கேட்கிற, எப்ப என் வாழ்க்கை மாறும்னு கேட்கிறியே? ஏன் ஆண்டவர் சொந்தமா எப்ப நான் மாறுவேன்? எப்ப அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்? ஏன் இந்த கேள்வி கேட்கிற அப்படின்னு காலேப் கேட்டா, காலேப் சில ஆன்சரை, சில பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறான். சில பதில்கள். பதில் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், பிரதர் என் கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம் தெரியுமா? யாருடைய கோத்திரம்? யாருடைய சந்ததி? நான் ஏசாவின் சந்ததி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏசாவின் சந்ததி பிறக்கும் பொழுதே அவன் சகோதரனுக்கு அடிமையா இருப்பான் சொல்லி பிறக்கப்பட்டது. நான் ஒவ்வொரு நாளும் ஏசாவின் சந்தையிலிருந்து வந்ததுனால அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நான் வேலைக்காரனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தகுதியற்றவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதனால அவரை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவரே எப்ப இந்த அடிமைத்தனம் என் வாழ்க்கையிலிருந்து மாறும்? ஏசாவை பார்த்து சொன்னீங்களே, நீ உன் சகோதரனுக்கு அடிமையா இருப்பான்னு சொல்லி யாக்கோபை ஏசாவை பார்த்து சொன்னான். சரி, ஈசாக்கு ஏசாவை பார்த்து சொன்னா, உன் சகோதரனுக்கு நீ எப்படி இருப்ப? அடிமையா இருப்ப. யாக்கோபை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, ஏசா உனக்கு அடிமை, ஏசா உனக்கு அடிமை, ஏசா உனக்கு அடிமை. அவன் காலேபு கேட்கிறான், அப்ப ஏசா அடிமைன்னா நானும் அடிமை தானே? அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எப்ப என் அடிமைத்தனம், எப்ப என் அடிமைத்தனமாறு? என்னை சுற்றி இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் நல்லா இருக்காங்க பிரதர். என்னுடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி குடும்பம்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கு. எப்போ என் வாழ்க்கை மாறும்? அவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கணும், அவங்களுக்கு நான் கீழானவங்களா இருக்கணும். அவங்கெல்லாம் மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறாங்க, ஆனால் நல்லா இருக்கிறாங்க பிரதர். ஆனால் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா இன்னும் எப்படி இருக்கிறேன்? கீழே இருக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கல, என் குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதம் வரல, நான் அவங்களுக்கு கீழே இருக்கிறேன்.
வேலை ஸ்தலங்கள்ல என் கூட இருக்கிற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, என்ன போலதான் படிச்சிருக்கிறாங்க, என்னோட எல்லாம் தான் இருக்கு, அவங்களாம் மேல இருக்கிறாங்க பிரதர், அவங்களுக்கு கீழே நான் இருக்கிறேன். நண்பர்கள் இருக்கிறாங்க, சுத்தி வீடுகள் இருக்கிறது, பக்கத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாரும் என்ன போலதான் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரையும் விட நான் கீழே இருக்கிறேன். காலை ஒவ்வொரு நாளும் சொல்றான், நான் எல்லாருக்கும் கீழே இருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்ப மாறும். அல்லேலூயா. அடுத்தது சொல்றான், நான் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தவன், என் சந்ததி சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தது, தகப்பனுடைய ஆசீர்வாதம் இழந்தது. அதனால ஆண்டவரை கேட்கிறேன், ஆண்டவரை எப்பொழுது என்னுடைய பிள்ளையாய் மாற்றுவீர், எப்ப என்ன மறுபடியும் ஏற்றுக்கொள்வீர், நான் இழந்தது சேஷ்ட புத்திர பாகத்தை எப்ப எனக்கு திரும்ப கொடுப்பீர் சொல்லி ஒவ்வொரு நாளும் காலை ஆண்டவர் பார்த்து கதறி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் குடும்பத்தாரால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், பெற்ற தகப்பனாரால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், நீ என் புள்ள, நீ எனக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ என்னுடையவன். ஆமென். காலேபு கேட்கிறான், நான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தவன், எப்ப என்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. இவன் கதறுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகனுக்கு 2 ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்னு, தேவனிடத்தில் போய் பலி செலுத்தணும். என்ன செலுத்தணும்? மூத்த குமாரன் தான் கர்த்தரிடத்தில் பலி செலுத்துவான், மூத்த குமாரன் தான் குடும்பத்தை நடத்துவான், மூத்த குமாரன் தான் பிள்ளைகளை அவனுடைய சந்ததிகளுக்கு தலைவனா இருப்பான். ஆனா இப்ப காலேப் முழுவதுமாய் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து வந்ததுனால தேவனுக்கு பலி செலுத்த முடியாது, அந்த குடும்பத்துக்கு முன்னோடியாக இருக்க முடியாது, தலைவனா இருக்க முடியாது, எல்லாருக்கும் கீழே உட்கார்ந்து இருக்கிறான். இதனால ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே எப்பொழுது நான் உமக்கு பலி செலுத்துவேன், எப்பொழுது உங்க பலிபீடத்தில் என் பலி இருக்கோ, என் குடும்பத்துக்காக என்ன எப்பொழுது பலி செலுத்துறவனை மாற்றுவீர், என் குடும்பத்தில் எப்ப என்ன மேன்மையா வைப்பீர். ஆமென். ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தில் நான் எப்ப மேன்மையா இருப்பேன், என் அக்கா தங்கச்சி குடும்பங்களுக்கு நான் எப்ப மேன்மையா இருப்பேன். இது யாக்கோபு காலேபினுடைய கேள்வி இருந்து கொண்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையும் அவன் அழுகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். ஏசா இல்ல, கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி இழந்தான்னா, ஏசா கதறுகிறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட ஒன்னு கூட கிடையாது. கதறுகிறான் ஏசா, தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? வானத்தின் ஆசீர்வாதம் இல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, உறவுகளுக்குள்ள ஆசீர்வாதம் இல்ல, குடும்ப ஆசீர்வாதம் இல்ல, எந்த ஆசீர்வாதம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்தவன் இந்த காலேப். ஆண்டவர் கேட்கிறான், எப்ப என்னை ஆசீர்வதிப்பீர், எப்ப என்னை. நான் ஏசாவின் சந்ததியில் பிறந்தது தப்பா? நான் ஏசாவின் சந்ததியில் ஏன் என்னை பிறக்க வைத்தீங்க, ஏன் என்னை கொண்டு வந்தீங்க? என் சந்ததி, என் குடும்பம் முழுவதும் தரித்திரத்தில் கிடக்குது, சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து கிடக்கிறேன், குடும்பங்களுக்குள்ள மேன்மை இல்லை, எல்லாருக்கும் நான் அடிமையா இருக்கிறேன், எப்ப என் வாழ்க்கை மாறும் மாறும் மாறுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலேப் அழுது கொண்டே இருக்கிறான். ஆமென். ஒருவேளை நீங்க இப்படி அழுது கொண்டிருப்பீங்கன்னா, உங்க சொந்த பந்தங்கள் முன்னாடி குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் அழுது கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் நீங்க மேன்மையடைய போறீங்க, உங்க சந்ததியில் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலேபிட்ட அடுத்த கேள்வி கேட்டா, அவ்வளவுதானா, இதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, அடுத்தது வாங்கி சொல்றான், இது மட்டும் இல்லப்பா, ஏசாவின் சந்ததினால பிறந்ததுனால, ஏசாவினுக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லாதனால மட்டும் நான் அழல. என்ன பிரச்சனை தெரியுமா? காலேபினுடைய நாட்கள்ல, அன்றைய நாட்கள்ல காலேபினுடைய சந்ததி ரொம்ப குட்டியான சந்ததி, சொல்லப்போனா ரொம்ப சின்ன சந்ததி. ஏசாவுக்கு எலிப்பாஸ் வருகிறாரு, எலிப்பாஸுக்கு இன்னும் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, எலிப்பாஸுக்கு கேனாஸ் வருகிறாரு, கேனாஸுக்கும் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்புறம் அதுல ஒரு ஆள் தான் எப்புன்னே, எப்புன்னேக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆள் தான் காலேப். ஆனா இப்ப காலேப் கேனாஸ் எப்புன்னே காலேபின் வந்தா இவங்க சந்ததி ரொம்ப குட்டியா இருக்கு. கேனாசியன் அப்படின்னு சொன்னாலே அந்த தேசத்துல ஸ்மால், ரொம்ப சின்ன அர்த்தம், வேட்டையாடப்படுகிறவன் அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க? யாரை வேட்டையாடுவாங்க?
அனிமலை. எப்படிப்பட்ட அனிமலை? நீங்க உங்களோட பலசாலியான அனிமலை வேட்டையாடுவீங்களா இல்ல குட்டியான வேட்டையாடுவீங்களா? ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடுனா புறாவை வேட்டையாடுவான், பறவை வேட்டையாடுவான், இல்ல மானை வேட்டையாடுவான். சிங்கத்தை யாரும் வேட்டையாடுவாங்களா? சொல்லுங்க. ஒரு கரடிய, ஒரு புலிய இல்ல. ஏன்னா அதெல்லாம் பலம் நிறைந்த மிருகம், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆனா குட்டியா சின்னதா நம்மளை விட பலவீனமானதுன்னு சொன்னா அதை வேட்டையாட ஆரம்பிப்பாங்க. இப்ப காலேபினுடைய அந்த நாட்கள நிலைமை என்னன்னா, கேனாசினுடைய சந்ததி ரொம்ப சின்ன சந்ததி. அந்த சின்ன சந்ததியா இருக்கிறதுனால யாரும் அந்த சந்ததியை மதிக்கிறதே கிடையாது. கேனாசினுடைய சந்ததிய ஒரு பொருட்டாவே என்னது இல்லை, அற்பமா பார்க்கிறது. அதான் பார்த்து பாருங்க, சின்னவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அற்பமாய் பார்க்கப்படுகிறவன். காலேப் தான் ஒரு சின்ன கோத்திரம் என்பதால, சின்ன கோத்திரத்தின் சந்ததி என்பதால அவன் முழுவதுமாய் அற்பமாய் எண்ணப்பட ஆரம்பிக்கிறான், அற்பமாய் பார்க்கப்படுகிறான். யாரும் அந்த கோத்திரத்தை ஒரு கோத்திரம்னே பேச மாட்டான். கேனாசு குறித்து சொல்லும் போது ஏசாவின் சந்ததியில கேனாசு ஒரு பிரபுன்னு சொல்லப்படும். கேனாசு யாரா? ஒரு பிரபு. ஆனா கேனாச சொல்லும் போது பிரபுன்னு சொல்ல மாட்டாங்க. கேனாசியனாகிய காலேப், கேனாசியனாகிய காலேப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சின்ன காலேபு, சின்ன கோத்திர காலேபு, சின்ன மனுஷனாகிய காலேபு. இது ஒவ்வொரு முறையும் காலேபு கேட்கும் போது எப்படி இருக்கும்? நீ சின்னவன், நீ கேவலமானவன், நீ அருவருக்கப்படுறவன், நீ முக்கியமில்லாதவன், நீ வேஸ்ட்ன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் காலை பார்த்து சொல்லும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே ஏன் என் சந்ததியை சிறியதாய் வைத்தீர்? முதல்ல என்ன எங்க பிறக்க வச்சீங்க? எங்க பிறக்க வச்சீங்க? ஏசா சந்ததியில, சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தவன் சந்ததியில என்ன பிறக்க வச்சீங்க. அதுலயும் என்ன சந்ததியில கொண்டு விட்டீங்க? சின்ன சந்ததியில. ஏன்பா? ஏன் என் வாழ்க்கை மாறும்? எப்ப மாறும்? ஏன் எனக்கு இந்த வாழ்க்கைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலேப் கதற ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. காலேப் ஏசாவின் சந்ததியில் வந்ததுனால, அவன் சந்ததி குட்டி சந்ததியா இருந்ததுனால காலேபை எப்படி அழைப்பாங்க தெரியுமா? காலேபுன்னா நம்ம தான் காலேபுன்னு சொல்றோம். எபிரேயத்தில் காலேபுக்கு டாக் அப்படின்னு அர்த்தம். காலேபுக்கு என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. டாக். டாக் என்ன? நாய். காலேபு என்றால் நாய் அர்த்தம். ஒவ்வொரு முறையும் காலேபை பார்த்து எப்படி போடுவாங்க? டாக். எப்புனையின் குமாரனாகிய டாக். இல்லனா ஏன் என் வாழ்க்கை மாறும், எப்ப என் வாழ்க்கை மாறும், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்கிற டாக், வேட்டையாடப்படுகிற டாக். இதுதான் காலேபினுடைய நேம். எல்லாராலும் வேட்டையாடப்படுகிறோம், எல்லாராலும் கல்லறியப்படுகிறான், எல்லாராலும் துரத்தப்படுகிறான், எல்லாராலும் அவமானப்படுத்தப்படுகிறான். காலேபினுடைய வாழ்க்கை அந்த சமுதாயத்தில் அவன் பட்ட வேதனைகள், பட்ட கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமானது. அவ்வளவு வேதனை. உங்களை யாரும் நாயின் கூப்பிட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்க வீட்டுக்காரரே உங்களை நாயின் கூப்பிட்டாரு, நீங்க என்ன சொல்லுங்க? சொறி பிடிச்ச நாயின்றீங்க. திருப்பி அவங்களை பேசுறத வித்தியாசமா இருக்கும். தன்னை ஒரு மனிதன் நாய் என்று சொல்லுவதை ஒருவன் என்ன செய்ய மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம். இன்றைய காலத்தில் அநேக டாக் என்ன செய்யுது? வீட்டுக்குள்ள வளர்க்கப்படுது. அதுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அதுக்குன்னு ஒரு பெட் இருக்கு, அதுக்குன்னு காரியங்கள் இருக்குது. அப்படி இந்த காலங்களில் வளர்க்கப்பட்டாலும் நாயின்னு யாரும் சொல்றது என்ன செய்யறது இல்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா காலேபினுடைய நாட்கள்ல நாய் ஒரு பொருட்டாவே கிடையாது. நாயை கண்டாலே துரத்துவாங்க, நாயை கண்டாலே அருவருப்பா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் காலேபை பார்த்து ஒவ்வொருவரும் நீ டாக் டாக் டாக்னு சொல்லும்போது அவனுடைய உள்ளம், அவனுடைய இருதயம் எப்படி உடைஞ்சிருக்கும். ஆமென். எந்த இடத்துல நிம்மதியா வாழ முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா பயம், அங்க போனா எப்படி கூடுவாங்க? டாக். ஏன்னா டாகனுக்கு சிம்பிளா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் இழந்தது.
அதுக்கு வீடு கிடையாது, ஆடை கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ரோட்டோரத்தில் தான் தெரியும். எல்லாவற்றையும் இழந்தது தான் ஒரு டாக். அதுக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட டாகா தான் காலேபை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. காலேபு நான் இன்னும் சில அந்த டாக் குறித்து சொல்லும்போது அவன் எப்படிப்பட்ட டாக்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? முதல்ல சொல்றாங்க, அவன் அலட்சியம் பண்ணப்பட்டவன். இதெல்லாம் யூத முறையின்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். காலேப் அலட்சியம் பண்ணப்பட்டான். எப்படி ஒரு டாக் அலட்சியம் பண்ணப்படுமோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு அருவருப்பா, ஒரு வேண்டாததா பார்க்கப்படுமோ, அந்த அளவுக்கு காலேப் பார்க்கப்பட்டான். காரணம், அவன் சந்ததி சின்னதா இருந்தபடினால, அவன் கேனாசியனா இருந்தபடினால யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் அவனை வெறுத்து தள்ளினார்கள். இரண்டாவது சொல்லப்படுது கேவலம்னு சொல்லப்படுது. காலோட பேர் என்ன பேரா? கேவலம். கேவலப்படுத்தப்படுகிறவன். நாயை பார்க்கிற அப்படியே பார்க்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் டாக கல்லை எறிவது போல காலேபை நோக்கி சொல்றான், நீ அருவருப்பானவன், நீ கேவலமானவன், நீ எதற்கும் தகுதியற்றவன். இன்னும் சொல்றாங்க, காலேபை குறித்து சொல்லும்போது ஆண் விபச்சாரக்காரன் சொல்லுவாங்க. ஹலோ, காலேபுடைய என்ன அர்த்தமா? ஆனா அப்படி இல்லை. ஆண்டு சொல்றவன் உத்தமமா என்னை பின்பற்றினான். ஆனா காலேபு சொல்லும்போது ஆண் விபச்சாரக்காரர். எப்படி இருக்கும்? அடுத்தது சொல்றாங்க, இதுக்குள்ள போக விரும்பல. அடுத்தது சொல்றாங்க, அவன் அந்நிய தெய்வத்தினுடைய பலி. அந்நிய தெய்வத்துக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவாங்க பாருங்க, மிருகங்கள், ஆடுகள். அப்படிப்பட்ட பலி செலுத்தப்படுகிற ஆடு, அவனை எவனாலும் பலி செலுத்துவான், யார் வேணாலும் பலிக்கு ஒப்பு கொடுப்பான். அப்படி பலிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆடுதான் இந்த காலேப். இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுது, அவன் மறைக்கப்பட்ட வேலைக்காரன். அவனை எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? மறைச்சு மறைச்சு வைப்பாங்களாம். எதுலையும் மேல கொண்டு வர மாட்டாங்க. அவன் எவ்வளவு வேலை செஞ்சாலும், எவ்வளவு நன்மை செஞ்சாலும், எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு முயற்சி பண்ணாலும், அவன் டாகாச்சுல என்ன பண்ணிடுவாங்க? வெளியே அனுப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சூழ்நிலை இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. உங்களை டாக போல நடத்துறாங்களா? உங்களை டாக போல மதிப்பிடுறாங்களா? உங்களுக்கு மதிப்பே கொடுக்கலையா? நீங்க முக்கியம் இல்லாதவங்கள அநேக நேரத்தை கேவலப்படுத்தப்படுறீங்களா? காலேபின் தேவன் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலேபு ஒவ்வொரு முறையும் கல்லெறிந்து, இவன் கேவலமான ஒரு கல்லை எறிகிறாங்க, அருவருப்பானவனுக்கு கல்லை எறிகிறாங்க, இவன் உதவாதவனுக்கு கல்லை எறிகிறாங்க, ஆண் விபச்சாரக்காரனுக்கு கல்லை எறிகிறாங்க. ஒவ்வொரு கல்லையும் எரிஞ்சு 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 அவனை புறமே தள்ளுகிறாங்க. வேதத்துல டாகுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு நாயை விட்டீங்கன்னா அந்த வித்த காணிக்க எங்க போக கூடாது? ஆலயத்துக்குள்ள கொண்டு போக கூடாது. நாயினுடைய பணமும் விபச்சாரக்காரனுடைய பணமும் ஆலயத்துக்குள்ள போக கூடாது. இப்ப காலேபை குறித்து சொல்றாங்க, காலேப் நீ டாக், நீ ஆலயத்துக்குள்ள போக கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை. அடுத்தது நாயை குறித்து சொல்லப்படுது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு. அப்ப நாய்களுக்கு கொடுக்கப்படுறது என்னதுதான்? அசுத்தமானது. பரிசுத்தமான எந்த பொருள் அவனுக்கு கிடைப்பதில்லை. நல்ல பொருள் கிடைக்காது, நல்ல விலையுள்ள பொருள் கிடைக்காது. அவனுக்கு கிடைப்பதெல்லாம் பழைய ட்ரெஸ் தான், அவனுக்கு கிடைப்பதெல்லாம் பழைய கஞ்சி தான், அவனுக்கு கிடைப்பதெல்லாம் பழைய சாப்பாடு தான், அவனுக்கு கிடைப்பதெல்லாம் பழசு தான். பழச சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு டாக போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் காலேப். அதோட முடியல. டாக சொல்லும் போது பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு, பிள்ளையின் அப்பம் கிடைக்காது. சந்ததியில ஒரு ஆசீர்வாதத்தையும் காலேப் பெற்றுக்கொள்ளல. ஒரு அப்பம், அப்பத்துண்டுக்காய் மேஜையிலிருந்து விழுகிற நாய்க்குட்டியே போல காலேபு காத்து கிடந்தான். ஒரு அப்பத்துண்டு கிடைக்காதா? எனக்கு ஒரு அப்பத்துண்டு கிடைக்காதா? ஒரு அப்பம், ஒரு அப்பம், ஒரு அப்பம். என் வாழ்க்கை இதெல்லாம் கேட்டு கேட்டு என் வாழ்க்கை எப்ப மாறும் ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியா சொல்றாரு, நாய்கள் புறம்பாக்கப்பட்டு தான் இருக்குமா. எங்கன்னா பாளையத்துக்கு புறம்ப, உள்ள இருக்க முடியாது.
முழுவதுமாய் புறமாக்கப்பட்டு இப்படிப்பட்ட கல்லுகளால் காலை அடிச்சு அடிச்சு அடிச்சு. இப்போ நம்ம ஒரு நாயை கண்டு என்ன பண்ணுவோம்? கல்லெடுத்து எறிவோம்ல. அது நிறைய டாக பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். அங்கங்கே அடி வாங்கி அழுது கொண்டு நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி திரியும். காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயத்தில் கடைசியா முடிக்கும் போது சொல்றாங்க, இவ்வளவு காத்தி சொல்லிட்டு காலேப் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயந்தரமும் அடிப்பட்ட டாக போல அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து முணங்கிக்கிட்டே இருந்தானாம். எப்படி ஒரு நாய் அடிப்பட்டு அழுமோ, நாய் எப்படி அடிப்பட்டு துடிச்சு கொண்டு கதறுமோ, அதே போல காலையில எழுந்த உடனே நைட்டு படுக்கும் பொழுது அவரை பார்த்து, அப்பா என் வாழ்க்கை எப்ப மாறும்? ஆமென். இந்த நாய்கள் அழுகிறத பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு நாள் பார்த்து ரொம்ப கண் கலங்கினேன். இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதால முடியல. அப்படியே இந்த குட்டி நாய்கள்லாம் சத்தம் போடும் பார்த்துறீங்களா? ஒரு மாதிரி சவுண்டு போட்டு கிடக்கும், வலி தாங்க முடியாது. காலை ஒவ்வொரு நாளும் அழுகிறான், ஒவ்வொரு நாளும். அன்னைக்கு அழுதுட்டு அந்த காயத்துல மறுபடியும் வெளியே போனா அதே கல்லு மறுபடியும் விழும். இப்படி டெய்லியும் 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 ஒவ்வொரு நாளும் அடி வாங்கினான். அடி வாங்கின வயசு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 13 வயதுக்குள்ளதான் இருக்கும். யாருக்கு? 13 வயதுக்குள்ள பிரதர், 13 வயதுக்குள்ள சிஸ்டர். பையனும் சின்ன பையன், கோத்திரம் சின்ன கோத்திரம். அவன் பிறந்தது ஏசாவின் சந்ததி. எல்லாம் இழந்தோம். எல்லாரிடத்துல நாயா அருவருக்கப்படவனா, முக்கியமற்றவனா, எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு ஒரு அடிக்கப்பட்ட நாயின் வாழ்க்கையை காலேப் வாழ்ந்தான். ஆமென். இப்பதான் சொல்றான், இதனால தான் ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு கேட்குறேன், எப்போ என் வாழ்க்கை, எப்போ என் வாழ்க்கை? இன்னைக்கு அநேகர் உங்கள் மேலே எந்த கல் வேணாலும் எரியலாம். இன்னைக்கு அநேகருக்கு முன்னாடி நீங்கள் இப்படிப்பட்ட காலேபை போல இருக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட காலேபை கர்த்தர் மாற்ற போகிறார், என் வாழ்க்கையை மாற்ற போகிறார். முக்கியம் இல்லாதவனா எந்த இடத்துலலாம் கருதப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்க தான் தலைவனா இருக்க போறீங்க. உங்களெல்லாம் கர்த்தர் தலைவனா வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ஆமென். இதுதான் காலேபினுடைய வாழ்க்கை. இந்த காலேபை நம்ம பார்த்ததே இல்லை. காலேபை நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? அவன் விசுவாச வீரன். காலேபை நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? உத்தமமாய் தேவனை பின்பற்றினான். காலேபை என்ன தெரியும் தெரியுமா? அவன் வேற ஆவிய உடையவன். காலேபை என்ன தெரியுமா? எப்ரோனை சுதந்தரித்தவன். இது மட்டும்தான் தெரியும். ஆனால் அவன் உள்ள உட்கார்ந்து இதையெல்லாம் பெறுவதற்கு முன்னாடி அழுத வாழ்க்கையே வேற. ஹல்லேலூயா. காலேபின் வாழ்க்கை மறைக்கப்பட்டதாக இருந்தது. ஆமென். ஆனால் மறைக்கப்பட்ட காலேபை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை எல்லாம் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனிதனாலும் உங்களை மூடி மறைக்க முடியாது. எந்த மனுஷனாலும் உங்களை பொத்தி பொத்தி வைக்க முடியாது. எந்த இடத்திலே உங்களை மறைத்து வைக்க முடியாது. கர்த்தர் ஒரு நாள் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட காலேபை சின்னவனை எப்படி பெரிய ஜாதியாய் மாற்றினார். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு விளங்கினது? ஆமென். சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தவன் காலேப். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவன் காலேப். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவன் காலேப். பலிபீடத்தில் பலி செலுத்த முடியாது இந்த காலேப். ஆலயத்துக்குள்ள போக முடியாது இந்த காலேப். எந்த அதிகாரமும் இல்லை அந்த காலேப். அவன் தெரு ஓரத்தில் கடக்க வேண்டியவன் இந்த காலேப். உடம்பெல்லாம் கல்லுகளால் எரியப்பட்டு காயங்களால் நிறைந்த இந்த காலேப். எல்லாராலும் அருவருக்கப்படுகிறவன் இந்த காலேப். எல்லாராலும் மறைக்கப்பட்டவன் இந்த காலேப். சின்ன கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்த காலேப். சின்ன வயதான இந்த காலேபை கர்த்தர் மகா பெரிய ஜாதியாய், மகா உயர்ந்த கோத்திரமாய் கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் எப்படி காலேபை மாத்தினார் உங்களுக்கு சொல்ல வர்றேன்.
எகிப்துல 7 வருஷம் பஞ்சம் வந்ததா? சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். ஏன்னா நீங்க காலேப் எல்லாம் கேட்டது வேற, இப்போ கொஞ்சம் வித்தியாசமா கேட்டுருக்கிறீங்க. அதனால தெளிவாக நான் உண்மையை பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையை தியானி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பல நாட்கள் ஆனது. அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆமென், காலேப் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி கவனிங்க. இப்போ எகிப்துல 7 வருட பஞ்சம். யோசேப்பு எங்க இருக்கிறாரு? எகிப்துல இருக்காரு. இப்போ எகிப்தை தேடி தேசம் அனைத்தும் இப்போ எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. எல்லா இடமும் பஞ்சம். கானான்ல பஞ்சம், ஏசா சந்ததி இருந்த இடத்துல பஞ்சம், எல்லா இடங்களிலும் பஞ்சம். இப்ப பஞ்சத்துல யாக்கோபின் சந்ததி ஒரு பக்கம் எகிப்துக்கு போறாங்க, இன்னொரு பக்கம் ஏசாவின் சந்ததி எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. இப்ப ஏசாவின் சந்ததி, நம்ம யாக்கோபின் சந்ததி, மற்ற அநேக தேசங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்களாம்? இப்ப எகிப்துக்கு போக ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப எகிப்துக்கு போனா எகிப்துக்கு தெரியும் ஏசாவின் சந்ததியிலேயே கேனாசின் சந்ததி என்ன சந்ததி? சொல்லுங்க. சின்ன சந்ததி. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் யாக்கோபின் சந்ததி எப்படிப்பட்டதுன்னு தெரியும். எல்லாருமே ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் தான், கொஞ்சம் கொஞ்சம் பட்டணங்கள் தான், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்ப காலேப் சந்ததி உள்ள போகிறது. எகிப்துல இப்ப சின்ன சந்ததியா இருக்கிறபடினால அவனும் அங்கே அடிமையாய் மாற்றப்பட்டான். யாரு? அப்ப காலேப் கிடையாது. அப்ப யார் இருக்காங்கன்னா ஏசாவின் சந்ததி, ஏசாவுக்கு அப்புறம் எலிப்பாஸ், எலிப்பாஸ்க்கு அப்புறம் கேனாஸ். இந்த எலிப்பாஸினுடைய சந்ததி நேரா எங்க போகுது? இப்ப சொல்லுங்க. எகிப்துக்குள்ள போகுது. அல்லேலூயா. இப்ப எகிப்துக்குள்ள போன பின்பு இவங்க சின்ன கோத்திரமா இருக்கிறதுனால இந்த கோத்திரத்தை எகிப்து தேசத்துல அடிமையா மாத்தியாச்சு. இன்னொரு கோத்திரம் யாரு அடிமையா இருக்கா? யாக்கோபு. இன்னொன்னு இப்ப யார் அடிமையா இருக்கா? ஏசாவின் சந்ததி அடிமையா இருக்கு. ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப அடிமையா வச்சுட்டான். ஆமென். இப்ப கர்த்தர் சொன்னாரு, எப்பா ஏசாவை நீ வெறுக்காத, ஏதோமியனை நீ வெறுக்காத, அவனையும் என்ன செய்ய? சேர்த்துக்கொள். என்ன செய்ய? அப்ப ஏசாவின் சந்ததி யாருக்குள்ள இருக்கிறாங்க? இஸ்ரவேலருக்குள்ள இருக்கிறாங்க, இஸ்ரவேல் சந்ததிக்குள்ள இருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஏசாவின் சந்ததி என்ன செய்யாத? வெறுக்காத. அவன் 3ஆம் தலைமுறையின் பிள்ளைகள் எங்க வருவாங்க? சபைக்குள்ள. சத்தமா சொல்லுங்க. எங்க வருவாங்க? எத்தனாவது தலைமுறையில? 3ஆம் தலைமுறையின் பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஏசாவில் இருந்து எலிப்பாஸ் முதல் தலைமுறை, எலிப்பாஸிலிருந்து கேனாஸ் 2வது தலைமுறை, கேனாஸிலிருந்து எப்புன்னே 3ஆம் தலைமுறை, 3வது தலைமுறையின் பிள்ளையின் காலேபை கர்த்தர் யூதா கோத்திரத்தோடு கர்த்தர் இணைத்தார். அல்லேலூயா. சொன்னதை கர்த்தர் செய்தார். ஆமென். வசனம் காலேபை குறித்து எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? பைபிள்லேயே காலேப் ஆரம்பிக்கிற இடம் என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப். இங்கதான் காலேப் என்கிற வார்த்தை முதல் முறை சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? சத்தமா சொல்லுங்க. ஆனா காலேப் சொல்லும்போது எப்படி சொல்றார் தெரியுமா? யூதா கோத்திரத்தில். அடுத்த பிக்சர் போடுங்க. யூதா கோத்திரத்தில். ஆமென். யூதா கோத்திரத்தில் யாருடைய குமாரன்? சொல்லுங்க. ஆக்சுவலா எப்படின்னு யாருடைய கோத்திரமே கிடையாது. யூதா கோத்திரமே கிடையாது. யூதா கோத்திரத்தில் யார் வருவானா? எஸ்ரோன் வருவான். இன்னொரு இடத்துல நீங்க 1 நாளாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எஸ்ரோனின் குமாரன் காலேப் என்று சொல்லப்படும். யாருடைய குமாரன்? சத்தமா சொல்லுங்க. எஸ்ரோனின் குமாரன் காலேப். இங்க ஆண்டவர் சொல்றாரு எப்புன்னையின் குமாரன் காலேப். எஸ்ரோன் யூதாவின் சந்ததி. ஆண்டவர் யாக்கோபுக்கு அப்புறம் யூதா, யூதாவில பாரேஸ், பாரேஸ்க்கு அப்புறம் எஸ்ரோன், எஸ்ரோன் காலேப். இப்போ இங்கிட்டு யாரு? எப்புன்னே. இங்கிட்டு யாரு? எஸ்ரோன். ஆண்டவர் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை தூக்கி எஸ்ரோனுடைய கையில கொடுத்து இந்த காலேப் இன்னையிலிருந்து இவன் யூதாவின் சந்ததின்னு சொல்லி யூதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குகிறது? யாக்கோபுக்கு எத்தனை கோத்திரம்? சத்தமா சொல்லுங்க. 12 கோத்திரம். 12 கோத்திரத்திலேயே பெரிய கோத்திரம் யூதா.
12 கோத்திரத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட அதிக பெரிய கோத்திரம் என்ன தெரியுமா? யூதா. அந்த கோத்திரத்துல தான் கர்த்தர் யாரை கொண்டு சேர்த்தார் தெரியுமா? காலேப நாய சேர்த்தார். யார சேர்த்தாரு? அடிபட்டு அடிபட்டு அழுது அழுது என் வாழ்க்கை எப்ப திரும்பும், என்னை எப்ப நோக்கி பார்ப்பீங்க, எப்ப உங்க முகத்தை என் மீது திருப்பீங்க, எப்ப உமக்கு சொந்த பிள்ளையா மாறுவேன், எப்ப உமக்கு சொந்த உடைமையா மாறுவேன் கேட்டா மாறுங்க. கர்த்தர் காலேபை தூக்கி சொன்னார், காலேப் இது என் காலம், இது உனக்காக நான் செய்ய போகிற காலம் வான்னு சொல்லி அவனை தூக்கி கொண்டு போய் யூதா கோத்திரத்தில் எஸ்ரோனுடைய பிள்ளையாய் காலேபை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எகிப்திலேயே கர்த்தர் மாற்றினார். எகிப்திலேயே காலேபை யாரு கையில கொடுத்துட்டாரு? யூதாவின் கையில சொல்லி இப்ப காலேபு யாருடைய கோத்திரம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க ஆமென். சின்னவனை பெரிய கோத்திரத்தில் கர்த்தர் என்ன பண்ணாரு? சேர்த்தாரா சேர்க்கலையா? இப்படிதான் காலேபு யூதா கோத்திரமாய் மாறினான். ஆமென். இதுதான் காலேபினுடைய சந்ததி. நாயாக அருவருப்பாக எண்ணப்பட்ட காலேபை கர்த்தர் யூதாவின் சந்ததியோடு கர்த்தர் இணைத்தார். ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 8-11 வரை. 8-11 வரைக்கும். யூதாவே சகோதரரால் ஒவ்வொன்றா போவோம். நல்ல கவனிங்க. இப்ப காலேபை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான், நாயிலும் சிறியவனாய் கருதப்பட்ட காலேபை கர்த்தர் யூதா கோத்திரத்தில் சேர்த்தார். யூதா கோத்திரம் முதலாவது சொன்னேன், அது கோத்திரங்களிலேயே மிகப்பெரிய கோத்திரம் இல்லையா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்படுது யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன். நல்ல கவனிங்க. 11 கோத்திரங்களும் யூதா என்கிற பேரை சொல்லுவதற்கு அவ்வளவு தன்னை தலை தூக்குவாங்க. வேற 12 கோத்திரங்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாரும் இஸ்ரவேல் எப்படி சொல்றோம்? யூதா அப்படிதானே சொல்றோம். எல்லாரும் என்ன பேரு? ஆனா எல்லாரும் யூதாவா? அதுல செபுலோன் இருக்கான், அதுல ரூபன் இருக்கான், அதுல காத் இருக்கான், அதுல எல்லா ஆசேர் இருக்கான், நப்தலி இருக்கான், இசக்கார் இருக்கான், எல்லாருமே இருக்கிறான். எல்லாரும் சேர்த்து என்ன பேர் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க யூதா. எல்லாருமே தங்களை யூதான்னு சொல்லுகிறதுல அவ்வளவு சந்தோஷம். தங்கள் சந்ததி யூதா சந்ததி சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம். காரணம் ஆண்டவர் சொல்றாரு, யூதா தன் சகோதரர்களால் புகழப்படுபவன். கர்த்தர் காலேபை தூக்கி கொண்டு தானுடைய கோத்திரத்தில் சேர்க்கல, லேவி கோத்திரத்தில் சேர்க்கல, வேற எந்த கோத்திரத்திலும் சேர்க்கல. அவர் சேர்த்த கோத்திரம். எந்த சகோதரர்களால் நீ அவமானப்பட்டியோ, எந்த சகோதரனை தூக்கி எரிஞ்சாங்களோ அவர்கள் நடுவுல நீ சிங்கமாய் உட்கார போகிற, உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாய் மாற்ற போகிறேன்னு சொல்லி கர்த்தர் யூதா கோத்திரத்தை நிப்பாட்டினார். அல்லேலூயா. நீங்க யார் கோத்திரம்? சொல்லுங்க. கோத்திரங்களே பெரிய கோத்திரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் கேட்டான் பாருங்க, நீங்க உங்க பிள்ளையான எப்ப மாறுவேன்னு. யூதா கோத்திரத்துல யார் வந்தா தெரியுமா? யார் வந்தா? இயேசு வந்தாரு. இயேசுக்கு பிள்ளையா இப்ப யார் மாற்றப்பட்டா? காலேப். ஆண்டவர் சொல்றாரு, ஏ காலேபு நீ ஏன் பிள்ளைடா, நீ வேற யாரு பிள்ளை இல்ல, நீ டாக் கிடையாது, உன்னை ஏன் பிள்ளையா நான் தத்தெடுக்கிறேன்னு சொல்லி ஏசாவின் சந்தலிருந்து எடுத்து அவனை யூத கோத்திரத்துக்கு பிள்ளையாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும். ஆமென். இப்போ இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். அடுத்த தொடர்ந்து வரலாமே. அடுத்தது வாசிங்க. உன் கரம் பிடரினா பின்னாடி இருக்கும். அநேக நேரங்களில் வேண்டான்னு சொல்லிட்டு எங்க தட்டுவாங்க? பின்னாடி. ஏய் போடா நீலாம் அப்படியே பின்னாடி கழுத்தை பிடிச்சி, முன்னாடி தள்ள மாட்டான், பின்னாடி கழுத்தை பிடிச்சி. எவெல்லாம் பின்னாடி கழுத்தை பிடிச்சி பெடரியில தட்டி உன்னை தள்ளுனானோ அவன் பெடரியில உன் கை என்ன செய்ய போகுது? எத்தனை பேருக்கு விசுவாசம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. உங்க பிடரில கை வச்சவன் தலையில உங்க கை இருக்கும். இனி உங்க கை என்ன செய்வது? அவன் கை உங்க தலைமையில் என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. உங்க கை அவன் பிடரில வச்சு சொல்ல போறாரு, நீ யூத கோத்திரத்து சிங்கமா இருக்க போகிற. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. உன் சந்ததியில் இருக்கிற எல்லாரும் யாரை பணிவாங்க? இப்ப யூதாவை பணியணும். என்ன செய்யணும்? 11 கோத்திரமும் யாரை பணியணும்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
அவன் இப்ப இவ்வளவு நாள் காலேபு யாருடைய சந்ததி? ஏசானுடைய சந்ததி. சகோதரர்களுக்கு எப்படி இருப்பான்? அடிமையா இருப்பான். இப்ப அடிமையை தூக்கி கொண்டு யூத கோத்திரத்தில் வச்சுட்டு சொல்றாரு, இருக்கிற எல்லாரும் ஒன்ன என்ன செய்வாங்க? இப்ப வணங்க போறான். எல்லாரும் உன் காலுக்கு கீழே இருக்க போறான். எல்லாரும் என்ன பணிய போறாங்க. காலேப், உன்னை யூத கோத்திரத்தில் என்ன செய்ய போகிறேன்? சேர்க்க போகிறேன். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. யூதா பாலசிங்கம். இந்த பாலசிங்கம்னா நீங்க ஈஸி ரீட் வேர்ஸ்னு சொல்ற பைபிள், தமிழ் பைபிள் அழகா போட்டிருக்கோம். சிங்கம் தனக்கு எதிராய் வந்த விலங்கை கொன்று அதன் மேல அப்படி நிக்குமா கம்பீரமா. இதை யாரு கொன்னா? நான் கொன்னேன். எத்தனை பேருக்கு விளங்குது? காலேபை பார்த்து சொல்றார், காலேப், நீ யூதாவின் பாலசிங்கம். உனக்கு விரோதமா வாத்திருக்கிற அத்தனையும் மிதிச்சு அதுக்கு மேல நீ என்ன செய்ய போகிற? எத்தனை பேருக்கு விசுவாசம் வருது? ஹல்லேலூயா. விசுவாசிங்க இப்படி சொல்லோட சத்தமா ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. உங்க காலேபு இருந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். யூத கோத்திரத்தில் உங்களை பால சிங்கமாய் நிப்பாட்ட போகிறார். உங்களை பிடிக்கணும்னு, உங்களை கடிக்கணும்னு, உங்களை கொதறணும்னு வந்த அத்தனையும் நீங்க கொன்று அதுக்கு மேல சிங்கமா என்ன செய்ய போறீங்க? நிக்க போறீங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்பிப்பார். ஆமென். அடுத்து நான் தொடர்ந்து கடைசியா வர்றேன். கடைசி வந்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். திராட்சை தோட்ட ரசத்தால அவன் ஆடைய தோய்ப்பானான். தண்ணியில தோய்க்க மாட்டானா, இதுல தோய்ப்பானா? திராட்சை ரசத்துல முக்கி தோய்ப்பாரான். அப்ப எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருப்பான்னு பார்த்துக்கோங்க. திராட்சை ரசம் வெளியில புரண்டோடும். ஆனா காலேபு யார் தெரியுமா? ஏசா யாக்கோபிட்ட கதறுகிறான். சரி, ஈசா கிட்ட கதறுறான். என்னன்னு? ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா? ஆனா இப்ப காலேபை சேர்க்கிற சந்ததி என்ன சந்ததி? ஆடைய திராட்சை ரசத்துல முக்கி காய போடுறான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? காலேபினுடைய பல நாள் ஆசை, யாக்கோபுடைய சந்ததிக்கு ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாருடைய ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க. காலேபுடைய ஏக்கம் என்னன்னா, ஏன் அப்பாவும் ஏன் பூட்டனும் ஏசாவும் யாருடைய சந்ததி தான்? ஆபிரகாமின் சந்ததி தானே. அவனுக்கு மட்டும் இது என்ன செய்யல? கிடைக்கலையே. இப்ப காலேபுடைய ஏக்கம் எல்லாம், ஆண்டவரே அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆபிரகாமின் சந்ததியில நான் மாறணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ஆபிரகாமின் சந்ததிக்காக ஏங்கு கொண்டிருந்தான். ஆசீர்வாதம் ஏங்குனா கர்த்தர் பார்த்தாரு, எந்த கோத்திரத்துல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அனைத்தும் நிறைவேறுகிறதோ அந்த கோத்திரத்துல காலேபை கர்த்தர் சேர்த்தார். இப்ப ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் காலேபு சொந்தக்காரனாய் மாறினான். அல்லேலூயா. ஒன்னை இழந்து போல. யாக்கோபு தானே ஒன்னு, ஈசாக்கு தானே ஒன்னு ஆசீர்வதிச்சான். இப்ப சொல்றேன், ஆபிரகாமினுடைய சகல ஆசீர்வாதமும் காலேபை தேடி வருகிறது. அல்லேலூயா. ஒன்னுக்காக நீ ஏங்குனல்ல, இனி நிரம்பி 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 வழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ள உன்னை வைக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் காலேபை நிப்பாட்டினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதையும் நீங்க இழந்து போவதில்லை சிஸ்டர், எதை நீங்க இழந்து போவதில்லை. நான் சொல்றேன், ஒன்னு சிறு உறுப்பாகிலும் உங்களை விட்டு வெளியே போவது இல்லை. ஆமென். காலேபினுடைய ஆசீர்வாதம் அவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. தொடர்ந்து நான் வேகமாக வருகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலேபு யூத கோத்திரத்தை சொல்லும்போது அந்த கோத்திரத்தில் தான் எல்லா வாக்கு தத்தங்களும் என்ன செய்தது? நிறைவேறினது இல்லை. எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லா தரிசனங்களும் அதிகமாக நிறைவேறின கோத்திரம் யூதா கோத்திரம். நமக்கு தெரியும், யூதா கோத்திரத்தில் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து வந்த சந்ததியில காலேபு என்ன செய்யப்பட்டான்? சேர்க்கப்பட்டான். அல்லேலூயா. இதை விட காலேபு வேற என்ன மேன்மை வேணும்? நாயா கடந்த என்ன, தூக்கி ஓரங்கட்டின என்ன கர்த்தர் தூக்கி எங்க வச்சாரு தெரியுமா? அவருடைய சந்ததியில. யாருடைய சந்ததியில? சத்தமா சொல்லுங்க, யாருடைய சந்ததியில? இனி காலேபு ஏசாவின் சந்ததி அல்ல, இனி காலேபு இயேசுவின் சந்ததி. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஏசாவின் சந்ததி அல்ல, சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்த சந்ததி அல்ல, சேஷ்ட புத்திரனாகவே இந்த உலகத்துக்குள்ள வந்த இயேசுவின் சந்ததியா நாம இருக்கிறோம். ஆமென். அவர் சொல்றார், நீ என் கூட இணைஞ்சிருக்கிற, நீ என் கூட இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற சேஷ்ட புத்திரனுக்காக தானே காலேபு கதறுன. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற சேஷ்ட புத்திரனை மட்டுமல்ல, ஆவிக்குரிய பரலோகத்தின் சேஷ்ட புத்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளையாய்
அவருடைய சந்ததியில ஒன்ன வைக்கிறேன்னு சொல்றாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ரபாலா சட்டரா பாபா. ஹல்லேலூயா. சாதாரண சந்ததியா வைக்கல, சின்னவன் ஆயிரமும் மாறுவான். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் காலேபை அப்படியே நிப்பாட்டல. என்னாகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், என்னாகும் 13 1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி பார்ப்பதற்கு மனிதனை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். அடுத்த வசனம் 6ஆம் வசனம் வாங்க. 6ஆம் வசனம். யூதா கோத்திரத்தில் எப்புன்னையின் குமாரன் காலேப். இப்ப காலேப் யார் தெரியுமா? பிரபு. என்ன கோத்திரத்துக்கு? யூதா கோத்திரத்து தலைவனாய் கர்த்தர் காலேபை நிப்பாட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் யாருங்க? டாக். எல்லாம் நாயின்னு பார்த்தவெல்லாம் இப்ப மூஞ்ச பாப்பான். முன்னாடி யார் நிக்கிறா? இப்ப உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிரயாணங்கள்ல வனாந்தரத்தில் பிரயாணம் போகணும். பிரயாணம் போது 12 கோத்திரமா தான் போகணும். கோத்திரம் யார் போவா தெரியுமா? சொல்லுங்க. யூதா கோத்திரத்துக்கு யார் இப்ப தலைவன்? யார் நிக்கணும்? சொல்லுங்க, யார் நிக்கணும்? இதுவரைக்கும் காலேபன் நாயின்னு சொல்லி அவனை தூக்கி பாளையத்துக்கு வெளியே வச்சிருப்பாங்க, கடைசியில் வச்சிருப்பாங்க. கடைசியில் கெஞ்சி 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 நின்றுப்பான். கர்த்தர் பார்த்தாரு, நீ பின்னாடி நிற்கிறவன் அல்ல, நீ முன்னாடி இருக்கிறவன் சொல்லி அவனை தூக்கி கோத்திரத்து தலைவனாய் நிப்பாட்டி, நீ முன்னாடி போடா, உன்னை பார்த்துதான் அத்தனை பேர் பின்னாடி வரும்னு சொல்லி கர்த்தர் காலேபை முன்னாடி அனுப்பினாரு. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் யாருக்கு பின்னாடி போனோம்? சொல்லுங்க, காலேபுக்கு. இப்ப நாய்க்கு பின்னாடி. இப்ப எல்லாரும் எங்க பின்னாடி போறாங்க? ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமா மாறுவான், மாறுவான். சத்தமா சொல்லுங்க, மாறுவான், மாறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேகமா போறேன். காலேபுக்கு அப்புறம் காலேபு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியில், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வாசல்ல கர்த்தர் யார் கோத்திரம் வச்சா தெரியுமா? காலேபு வச்சார். அந்த ஆசரிப்பு கூடார பிக்சர் போடுங்க. அந்த வாசல்ல கோத்திரம் என்ன தெரியுமா? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துக்கு யாரு தலைவன் தெரியுமா? காலேபு தலைவன். அவன் வாசல்ல கரெக்டா உடன்படிக்கை பெட்டிக்கு நேரா முதல்ல மோசே உட்கார்ந்திருப்பான், ஆரோன் உட்கார்ந்திருப்பான். ஆரோனுக்கு அப்புறம் உட்கார்ந்திருக்கிற மொத்த ஆளு யார் தெரியுமா? காலேப். கர்த்தர் நாய் புறம்போக்கப்படணும், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா தன்னுடைய பரிசுத்த சிங்காசனத்துக்கு முன்னாடி கர்த்தர் காலேபை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி போறது காலேபு தான், முன்னாடி நிக்கிறது காலேபு தான். சின்னவனை ஆயிரங்களுக்கு தலைவனாய் பலத்த ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். எத்தனை பேரை கர்த்தர் இப்படி மாற்ற விரும்புகிறீங்க? அல்லேலூயா. காலேபுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். நான் வேகமாக அடுத்த காரியத்துக்கு வர்றேன். காலேபை குறித்து சொல்லும் போது, காலேபுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். பேர் என்ன தெரியுமா? ஊர். சொல்லுங்க, என்ன பேரு? காலேபுடைய மகன் பேர் என்ன? ஊர். ஊருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேர் என்ன தெரியுமா? ஊரி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஊரி. ஊரிக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேர் என்ன தெரியுமா? பெசலெயேல். என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. காலேபுக்கு ஒரு மகன் ஊரு, ஊருக்கு ஒரு மகன் ஊரி, ஊரினுடைய மகன். சத்தமா சொல்லுங்க. காலேப் எத்தனாவது தலைமுறையில உள்ள வந்தாரு? 3வது தலைமுறைக்கு அப்புறம் உள்ள வந்தாரு. இப்ப பெசலெயேல் எத்தனாவது தலைமுறை தெரியுமா? காலேபில் இருந்து 3வது தலைமுறை பெசலெயேல். ஆண்டவர் பெசலெயேல உள்ள கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாரு? உள்ள கொண்டு. பெசலெயேலுக்கு 2 அர்த்தம், 2 அர்த்தம். ஒன்னு, தேவனுடைய நிழல். சத்தமா சொல்லுங்க. இன்னொரு அர்த்தம், தேவனுடைய வெங்காயம். சொல்லுங்க, அப்படியே இருக்கு. முதல்ல தேவனுடைய நிழல், 2வது தேவனுடைய என்ன பேச சொல்ல மாட்டீங்க? இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா? ஆனியன். சொல்லுங்க, ஆனியன் ஆஃப் காட். தேவனுடைய ஆனியனாச்சும் ஒழுங்கா சொல்லுங்க.
ஆமாம், என் மனைவி சொன்னாங்க இதெல்லாம் சொல்லாதீங்கன்னாங்க. அது அர்த்தமாச்சா? எப்படி சொல்லாமல் இருக்கிறது? இதான் முக்கியமான அர்த்தம். வெங்காயத்தை உரிச்சா வெங்காயம் அழுமா, நீங்கள் அழுவீங்களா? சொல்லுங்க. ஏன் ஆண்டு வெங்காயம் பேர் வச்சா தெரியும்? அநேக நேரத்தில் நீ வெங்காயம் திட்டு வாங்கி பார்த்திருக்கீங்களா? வெங்காயம் சொன்னால் சந்தோஷப்படுங்க, வெங்காயத்தை உரிக்கிறவன் தான் அழுவான். ஹலோ, இதுவரைக்கும் காலையில ஆண்டு பேர் வச்சா சும்மாலாம் வைக்க மாட்டார். ஏன்னா எகிப்தியர்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் என்ன தெரியுமா? வெங்காயம். எகிப்தில் அதிகமாக சாப்பிட்டது என்ன தெரியுமா? வெங்காயம். வெங்காயத்தை பற்றி எல்லாருமே தெரியும். ஒவ்வொரு நாளும் காலேப் தன் வாழ்க்கையில் அழுத நாட்கள் உண்டு. காலையிலையும் மாலையிலையும் மதியானம் அழுது கொண்டே இருப்பான், எப்ப மாறும்னு. ஆனா இப்ப கர்த்தர் சொன்னாரு, உன்னை அழ வச்சவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இனி அழ வைக்க போறேன். இனி எவனாச்சும் உன்னை தொட்டான், உன்னை அழ வைக்கணும்னு சொல்லி உன்னை தொட்டான், சொல்லுங்க, அவன் வந்து அழ போறான். ஆமேன். உண்மைக்குங்க, இது சிரிக்கிறதுக்காக இல்லை, இது சீரியஸ். ஆண்டவர் வைக்கிற ஒவ்வொரு அர்த்தமும் வித்தியாசம் ஆடுற. அதுவும் தேவனுடைய வெங்காயம், சாதாரண வெங்காயம்லாம் சொல்லல, கர்த்தருடைய ஆனியன், கர்த்தருடைய வெங்காயம். உன்னை தொட்டா நிச்சயம் என்ன செய்வான்? அதனால நிறைய அம்மாமார் வெங்காயம் நினைச்ச மாட்டாங்க, கிட்டே போக மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? வெங்காயத்தை உரிக்கணும் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அம்மாட்ட கொடுத்துருவாங்க, இல்லை வேற யாராவது உரிச்சு கொடுக்கணும். அநேகருக்கு வெங்காயம் பக்கமே. ஏன்? உரிச்சா நம்ம கண்ணில் என்ன வரும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அப்படி மாற்ற விரும்புகிறார். உங்களை யாராலும் உரிக்க முடியாது, உங்களை யாராலும் தொட முடியாது. ஹல்லேலூயா. இப்ப பெஸ்லேல்னா கர்த்தருடைய நிழல். ரெண்டாவது அர்த்தம் என்ன? கர்த்தருடைய யாருடைய நிழல்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய நிழல்? ஒரு மனிதனை விட்டு பிரியாது என்ன தெரியுமா? நிழல் மட்டும்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பெஸ்லேல் யாருடைய நிழல் தெரியுமா? ஏன் நிழல்? இவ்வளவு நாள் வரைக்கும் காலை வெளியே கடந்தான், காலை புறம்பாக்கப்பட்டவனை கடந்தான், எல்லாரும் மறைச்சு வச்சாங்க, எவனவனை முக்கியத்துவப்படுத்தல, யார் அவனை பயன்படுத்தல. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், பெஸ்லேல் என்னுடைய நிழல். நான் எங்க போனாலும், நான் எங்க இருந்தாலும் அவன் என் கூடவே இருப்பான். அவன் என்னுடைய நிழல். ஒரு நாளும் பெஸ்லேல் என்னை விட்டு என்ன செய்வதில்லை? பிரிவது இல்லை. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவருடைய நிழல் இருக்கும். அந்த நிழலாய் கர்த்தர் பெஸ்லேலை வைத்தார். காலேபின் சந்ததியை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்களான தேவனுடைய. ஆமென். தேவன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப கடைசியா ஒரு காரியம் சொல்றேன். இந்த தேவனுடைய நிழல்ல கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? நீங்க 2 பகுதியை வாசி பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 - 5 வரை. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1 - 5 வரை. வாசிக்க வேண்டாம். இரண்டாவது யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 31 - 35 வரை. 35ஆம் அதிகாரம் 31 - 35 வரை. 2 பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சீனாய் மலையில மோசேக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார், சில கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீ போய் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கு. இதை உருவாக்கு, நான் வாசம் பண்ணும்படி, நான் தங்கும்படி எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குன்னு சொன்னார். சொன்ன உடனே மோசே கேட்கிறான், ஆண்டவரே அதை யாரை வச்சு உருவாக்குவது? அப்ப கர்த்தர் சொல்லுகிறாரு, ஹே, நான் காலேபின் குமாரனாகிய அவனுடைய பேரனாகிய அந்த பெஸ்லேலை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அவனை நீ தெரிந்து கொண்டு அவனை கூடாரத்தை கட்ட பயன்படுத்துன்னு சொன்னார். எதை கட்ட? என்ன கூடாரம்? ஹல்லேலூயா. இப்ப பெஸ்லேல் எழும்பி ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். பலி செலுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருந்த காலேபினுடைய சந்ததியை கர்த்தர், எல்லா ஜாதிகளும் எல்லா கோத்திரத்தாரும் பலி செலுத்துகிற பலிபீடத்தை கட்டுகிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். இப்ப பெஸ்லேல் கட்டுகிற பலிபீடத்துல தான் தாவீது பலி செலுத்தினா, சவுல் பலி செலுத்தினா, சாமுவேல் பலி செலுத்தினா, ஏன் சாலமோன் வரைக்கும் அந்த பலிபீடத்துல தான் பலியை செலுத்தினார்கள். ஆமென், ஆமென். இப்ப ஆண்டவர் தன்னுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தையே யாரை வச்சு தான் கட்டினாரு? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு, இனி நாய் தான் பரிசுத்தமானதை கொடுக்கணும். விளங்குதா? விளங்கலையா? இனி நாய் தான் பரிசுத்தமானதை கொடுக்கணும்.
பிராகாரம் உண்டாக்குனது நாய் தான், பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குனது காலேபின் சந்ததி தான். அதே சந்ததி தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்ப இந்த பலிபீடத்தை தேடி ராஜாக்கள் வர்றாங்க, நியாயாதிபதிகள் வர்றாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. மோசே அதில் தான் பலி செலுத்துகிறான், ஆரோன் அதில் தான் பலி செலுத்துகிறதா. 12 கோத்திரத்தாரும் பெத்லெகேமில் கட்டின அந்த பலிபீடத்தில் என்ன செய்யறாங்க? பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் காலேபின் சந்ததியை தன்னுடைய மகா பரிசுத்த சந்ததியாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சின்னவன் 1000 ஆனானா ஆகலையா? சத்தமா சொல்லுங்க. அதே பலிபீடமாய் கல்வாரி மலையில இயேசுவானவர் சிலுவையில பலியானார். அந்த பலியினுடைய அடையாளம் தான் யார் தெரியுமா? இயேசுவானவர். அப்போ பெத்லெகேமில் பலிபீடத்தை கட்டும்போது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு. இது என்ன பலிபீடம்? கிறிஸ்துவினுடைய பலிபீடம். கிறிஸ்துவானவர் நமக்காய் பலி செலுத்தப்படுகிற பலியிடம். எந்த மனிதன் கையிலையும் கொடுக்கலங்க, வேற யாரு கையிலையும் இந்த பலிபீடத்தை கட்ட கர்த்தர் கொடுக்கல. நாயாய் அருவருக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த காலேபின் சந்ததியை கூற்று வந்து பெத்லெகேமில் இன்னும் குமாரன் ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் பலியாக போகிறாரு. அந்த பலியின் அடையாளமா இந்த பலிபீடத்தை கட்டுன்னு சொல்லி பெத்லெகேமில் கையில கொடுக்கிறாரு. பெத்லெகேமில் கதறுகிறான், ஆண்டவரே நான் ஒரு நாயாய் கருதப்பட்டவன், நான் தூக்கி எறியப்பட்டவன், நான் ஒரு புறஜாதி அந்நிய விக்கிரகத்தின் பலி, ஆண்டவரே என் கையிலையான் சொல்லி கதற ஆரம்பிக்கிறான். அந்த கதற சத்தத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுகிறான், பலிபீடத்தை கட்டுகிறான். ஜாதிகள் அத்தனையும் அந்த பிரசன்னத்தில் மூழ்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் தான் சகல ஜாதிகளின் பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்த பலிபீடத்தினால தான் இஸ்ரவேல் கோத்திரம் ரட்சிக்கப்பட்டது. இந்த பலிபீடத்தில் தான் உலகமே ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. ஆமென். சாதாரண காலேபை அகில ஜாதிகளுக்கும் கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னையும் பயன்படுத்துவாரா மாட்டாரா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமா? எல்லாரும் எளிமை நிற்கலாமா? எல்லாரும் எளிமை நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து சொல்ல போறோம். ஆண்டவர் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமா மாற்றுவேன் சொன்னீங்களா? ஆண்டவரே எங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். பெத்லெகேமை குறித்து இன்னொரு வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? வேதத்திலேயே ஞானம், புத்தி, அறிவு கொண்ட ஒரே ஆளு பெத்லெகேம் மட்டும்தான். சாலமோனுக்கு தான் ஞானத்தை மட்டும்தான் கொடுத்தாரு. ஆனா பெத்லெகேமுக்கு அப்படி அல்ல. ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், அறிவை கொடுத்தார். வேதத்தில் காலேபின் சந்ததியை போல ஞானமுள்ள சந்ததி இல்ல, புத்தியுள்ள சந்ததி இல்ல, அறிவுள்ள சந்ததி இல்ல. அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். ராபால கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். இன்னொரு காரியத்தை சொல்றேன். பெத்லெகேமை குறித்து சொல்லும் போது அவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன். வேதத்தில் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்ட மொத ஆளு, மொத நபர் பெத்லெகேம். கர்த்தர் நிரப்பினார். தேவ ஆவி எங்க வந்தார் தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வந்தாரு. ஒழுங்கின்மையை மாற்ற வந்தாரு, இருளை மாற்ற வந்தாரு. அதே ஆவியை பெத்லெகேமுக்குள்ள வைத்து உருவாக்கும் வல்லமையை, சர்வ வல்லமையை பெத்லெகேமுக்கு கொடுத்து சொன்னாரு, பெத்லெகேம் நீ என்னுடைய நிழல், நீ என்னுடைய நிழல். விசுவாசிகள் இன்னும் முழு பலத்தோட, இன்னும் முழு பலத்தோட என்னை தேவனுடைய நிழலாய் மாற்ற போகிறார் சிஸ்டர். உங்க பிள்ளைங்க தேவனுடைய நிழலாய் இருப்பாங்க, உங்க பிள்ளைங்க தேவனுடைய நிழலாய் இருப்பாங்க. ஞானமும் புத்தியும் அறிவும் கொண்ட பெத்லெகேம் நீங்க தான், உங்க சந்ததி தான். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ முடங்கி கிடக்கிறவன் அல்ல, சின்னவன் 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 அற்பமானவன் சொல்லி சொல்லி நீ உட்கார்ந்து இருக்கல்ல. கர்த்தர் சொல்றார், நீ இருக்க வேண்டிய இடம் இதல்ல. சீயோன் குமாரத்தியே, காலேபே, நீ இருக்க வேண்டிய இடம் இதல்ல. எழும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் உன்மேல் உதிப்பார்.
காலேபுக்கு அப்புறம் அவன் சந்ததியை மாற்றினார். ஓ ரபலபா, ஊர் என்றால் தேவனாகிய கர்த்தர் என் வெளிச்சம் என்ற அர்த்தம். ஊர் என்றால் தேவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். காலேபுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை மாறினது, சந்ததி மாறினது, கோத்திரம் மாறினது, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். ஓ ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. சொல்லுங்க, உயர. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கால வேளையில வெட்கப்பட்டு போ, உயர, ஓ தள்ளாடி சட்டரபலா, உயர எழும்பிடுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கின்றேன், போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா ஆண்டவரே, நாங்க யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கர்த்தருடைய வார்த்தை அதுதான். நீ சின்னவனாய் இருக்கிறதுனால வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க சிறியவங்களாய் இருக்கிறதுனால வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க முக்கியமற்றவர்களாய் இருக்கலாம், வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்க கைவிடப்பட்டவங்களா தெரியல, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ கர்த்தர் ஒரு நாள் காலைவை போல உங்களை தலைவனாய் உயர்த்துகிற நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது. கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். எப்ப வரும், எப்ப நடக்கும், எப்ப நடக்கும்னு கேட்டல்ல, நான் சொல்றேன், ஏற்ற காலம் வருகிறது, உனக்கான காலம் வருகிறது. ஏற்ற வேளையில் அவர் தீவிரமாய் நடப்பிப்பார். ஒன்றை நீ இழந்து போவதில்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வருகிறது, சேஷ்டபுத்திர பாகம் வருகிறது. ஓ ராபா சட்டா ராபா, உனக்குரிய பரிசுத்தமானது வருகிறது, பிள்ளைக்குரியது வருகிறது, ஓ சந்ததிக்குரியது வருகிறது. எதை இழந்து போகல சிஸ்டர், எதை இழந்து போகல பிரதர், கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். ராபாலா சட்டா ராபா பாபா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ இப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். நாங்க மாற போறோம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயத்தையும் திடப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய குடும்பங்களை நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.